பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சாபங்கள் இருக்கிறது, ஆசீர்வாதமே இல்லையே என்கிற கேள்வியோடு நீங்க இருக்கலாம். சாபமோ அல்லது கவலைகளோ பாரங்களோ ஒருவேளை குறைவுகளோ எதனால் வருது, நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு விடையை கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். சாபமும் ஆசீர்வாதமும் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினவர், இனி ஒரு சாபமும் இராதுன்னு சொல்லுவார். எரேமியா தீர்க்கதரிசி அழகாய் இதை பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரத்துல 5வது வசனம் 7வது வசனம். 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற மனுஷர்கள் சபிக்கப்பட்டவர்களாம். மனுஷனை நம்பி, மாம்ச பிரியத்தை நம்பி, நம்முடைய அறிவை சார்ந்து அல்லது நம்முடைய பணத்தை, நம்முடைய அந்தஸ்தை, அநேகர் பார்த்தீங்கன்னா பிறந்த ஜாதியை, பிறந்த ஊரை, எங்களுடைய ஸ்டேட்டஸ், இப்படி மாம்சத்தை, மனுஷியத்தை, மனுஷர்களை நம்பி நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் சாபத்தை கொண்டு வருகிறது அல்லது சபிக்கப்பட்டவர்களாய் நம்ம வாழறோம். அப்ப நம்ம ஆசீர்வாதமாய் வாழறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவ ஜனமே, சகோதரனே, சகோதரியே, நீங்க எதையோ ஒரு பெரிய சாதனையை சாதித்தால்தான் ஆசீர்வாதமா வாழ முடியும் நினைக்கிறீங்களா? உடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கு? மனுஷன் மேலையா அல்லது தேவன் மேலையா? ஒன்றுமே இல்லாத அநேக, இந்த பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம தேவனை மட்டும் நம்பினவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறி இருக்காங்க. இப்ப கூட உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையா? நீங்க நம்ப அல்லது எதிர்காலத்துக்காக அல்லது வாழ்க்கையின் சந்தோஷத்துக்காக அல்லது வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக, ஒருவேளை நல்ல படிப்பு இல்லையா, வருமானம் இல்லையா, ஒருவேளை உங்க குடும்பத்தின் சூழ்நிலை எதிராகவே இருக்குதா, உங்களோடு கூட உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்கள் உங்களை ஒருவேளை ஏமாற்றிட்டாங்களா, நம்பினவங்க கைவிட்டுட்டாங்களா, அழுது கொண்டிருக்கிறீங்களா, ஒருவேளை என் வாழ்க்கையே சபிக்கப்பட்ட வாழ்க்கை தான், நான் பிறந்த நேரம் சரியில்லை, நான் பிறந்த வீடு சரியில்லை, நான் இருக்கிற வேலை செய்கிற இடம் சரியில்லை, நான் செலக்ட் பண்ண பிஸ்னஸ் சரியில்லை, நான் படிச்ச படிப்பு சரியில்லை, அல்லது என் திருமண வாழ்க்கை சரியில்லை, எனக்கு பிறந்த பிள்ளைகள் சரியில்லை, எனக்கு சொத்து எதுவுமே இல்லை, என் குடும்பம் எனக்குன்னு எதையுமே செய்யலை, நான் தனியா இருக்கிறேன், இப்படி நிறைய காரியங்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வருதா, உங்களை கீழாக இறக்கி கொண்டே இருக்கிறதா? என் வேதம் சொல்கிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவானா. நீங்க தேவனை மட்டும் நம்பி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எதையோ செய்து எதுவுமே சாதிக்க முடியாத நிலையில அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிலையில இருக்கிறீங்களா? உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. நீங்க தேவனை மட்டும் நம்பி பாருங்களேன். அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆல்ரெடி நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம நம்பிக்கை இல்லாததுனால, அவரை நம்பாததுனால, அவரை விசுவாசிக்காததுனால, மனுஷர்களையே நம்புகிறதுனாலதான் பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க என்னுடைய நம்பிக்கை தேவனாய் இருப்பார்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதல்ல, கெட்டு போனதில்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்களாம் மிகப்பெரிய சாட்சி. உங்களை போலவே ஒருவேளை அழுது கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஒருவேளை வழியே தெரியாம வாழ்க்கை என்னாகுமோன்னு கலங்கின நேரங்கள் உண்டு. வியாதியின் படுக்கையில, மரண படுக்கையில நம்ம பிழைப்போமா இல்லையான்ற கேள்விகள் உண்டு. எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ எதிர்ப்புகளை தாங்கி கடந்து கர்த்தர் மேல நாங்க வைத்த நம்பிக்கை, நான் வைத்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு தைரியமாய் சொல்கிறேன்,
கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவரை மட்டும் நம்பி நீங்க வாழ்ந்து பாருங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ், காட் பிளஸ்.